ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கு மணி என்ற சிறுவன் வசித்து வந்தான். அவன் பள்ளி படிப்பிலும் விளையாட்டிலும் எல்லாம் கவலைப்பட்டு இருந்தான். அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தான். அவனது கைகளில் புத்தகங்கள், எண்ணங்களில் தேர்வுகள், எதிர்காலம் போன்ற சிந்தனைகள் அவனுக்கு தோன்றிக் கொண்டே அவனை வருத்திக் கொண்டே இருந்தன. மணி தோழர்களுடன் விளையாடினாலும் மனக்கவலை அடிக்கடி திரும்பியது. நான் பள்ளி படிப்பிலும் விளையாட்டிலும் வெற்றி பெற முடியுமா என்று கேள்விகள் அவன் மனதை தொந்தரவு செய்தன. மணி முயற்சி செய்தபோதும் கவலை குறையவில்லை. அவன் மெதுவாக நடந்து அந்த எண்ணங்களை நீங்க முடியாமல் இருந்தான். ஒரு மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு புறப்பட்டபோது கோவில் மணி ஒலி கேட்டது. அவன் அதற்கு பின் மனதில் நிலைத்திருக்க ஆரம்பித்தான். மணி கோவிலில் அமர்ந்தான். கண்கள் மூடப்பட்டு அமைதியாக இருந்தான். அவன் இறை சக்தியிடம் மனதை ஒப்படைத்தான். அதிலிருந்து மனக்கவலை மெதுவாக விலகத் தொடங்கியது. அவனின் கவலைச் சுடர்கள் அகன்று முகத்தில் அமைதி புன்னகை தோன்றியது. ஆசிரியர் அருகே நின்று அவனை பாராட்டினார். அவன் சுகமான மனதுடன் பள்ளி வழியாக நடந்தான். கிராமத்து பசுமை, பறவைகள், நண்பர்கள் அவன் சுற்றியிருந்தனர். மணி நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடினான். அவனது நம்பிக்கை, மன அமைதி அவனுக்கு நல்ல ஒரு பலனை தந்தது. மனிதன் பல செயல்களில் இன்னல்களை எதிர்கொள்ளும்போது, இறை சக்தியிடம் ஒப்படைத்துவிடும்போது அவன் எளிதாக துன்பங்களிலிருந்து விலகிவிட முடியும். மணியின் அனுபவம் கற்றுத்தந்தது. திருக்குறள்: தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மனக்கவலை துன்பத்தை குறைக்க நம்பிக்கை மற்றும் இறை சக்தியிடம் சார்ந்தால் மட்டுமே மன அமைதி கிடைக்கும்.